பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ்குமார். வணக்கம் சார். வெஸ்ட் பெங்கால்ல சந்தேஷ்காலி அப்படிங்கிற பகுதியில பெண்களை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குறாங்க. அவங்களுடைய நிலத்தங்களை அடிச்சு புடுங்குறாங்கன்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸோட பிரமுகர் ஷாஜகான் ஷேக் அப்படிங்கிறவர் மேல ஒரு புகார் அளிக்கப்பட்டது. அவர் கைதும் செய்யப்பட்டிருந்தாரு. இந்த நிலைமையில அவர் மேல கொடுக்கப்பட்ட புகார் அளிச்ச 3 பெண்கள்ல ஒரு பெண் வந்து இப்போ என்ன பாஜகவினர் மிரட்டி தான் புகார் கொடுக்க வச்சாங்க. அவர் மேல எந்த குற்றச்சாட்டும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான பேட்டி ஒண்ணு குடுத்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? ஒருத்தங்க அப்படி சொல்லியிருக்காங்க, மீதி 2 பேர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி தெரியல. அதனால இன்னும் டீப்பா இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சார் இப்ப ஏற்கனவே இந்த ஒருத்தங்க சொன்னதை வச்சு பண்ண முடியல. இந்த சந்தேகம் ஏன் வருதுன்னா, இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில மே 4 அன்னைக்கு ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு பிஜேபி சேர்ந்த 2 பிரமுகர்கள் வந்து நாங்க புகார வந்து ஜோடிச்சு தான் குடுக்க சொன்னோம். மிரட்டி தான் குடுக்க சொன்னோம். அவங்களே ஒப்புதல் வாக்குமூலம் அளிச்சிருக்க மாதிரியான ஒரு வீடியோ வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்துது. அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியவே இல்ல. அத மேற்கொள்ளிட்டு மம்தா பானர்ஜி அவர்களுமே நம்மளுடைய முற்போக்கு கருத்துக்களையும், நம்முடைய மாநிலங்கள அசிங்கப்படுத்துறதுக்காக இவ்வளவு வேலைகளை செஞ்சிருக்காங்க. எந்த கட்சியும் இந்தியாவாண்ட எந்த கட்சியுமே இப்படிப்பட்ட ஒரு வேலையில இறங்குனது கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொல்லியிருந்தாங்க. அதுதான் சார் இந்த சந்தேகத்தை எழுப்புது. இல்லங்க, இப்ப பிஜேபி இப்படி பண்ணியிருக்கலாம்னு சந்தேகிக்கிறதுக்கு காரணங்கள் இருக்கு. ஏன்னா அருண்ஜேட்லி உயிரோடு இருக்கும்போது அந்த காலத்துல சோம்நாத் சாட்டர்ஜி வந்து ஸ்பீக்கரா இருந்தாரு நாடாளுமன்றத்துல. அந்நேரம் ஒருத்தர் கை நிறைய ரூபாயை கொண்டு வந்து இதை காங்கிரஸ்காரங்க கொடுத்தாங்க, ஒரு குரலையை கிளப்பி விட்டாரு. அது உண்மை இல்லைன்னு பின்னாடி வந்து தெரிஞ்சது. அது இவங்களா கிளப்பி விட்ட டிராமா அப்படிங்கிறது பின்னாடி தெரிஞ்சது. அதனால பிஜேபி வந்து இது மாதிரி டர்ட்டி டிராமாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதனாலதான் இப்ப இந்த மாதிரி ஒரு பெண் வந்து சொல்லும் பொழுது இதுவும் வந்து அது மாதிரி ஒரு முழுக்க ஒரு டிராமாவா இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயம் வருது. ஆனா நான் சொல்ல வரதுல இன்னும் 2 பேர் அது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதையும் தீவிரமா விசாரிக்கணும். மொத்தம் 3 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதையும் தீவிரமா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றேன். இன்னொன்னு, கம்ப்ளைண்ட் கொடுத்த வச்சு உடனடியே ஹிந்து முஸ்லீமை வந்து ஒரு கலாட்டா பண்ற பார்த்தாங்க பிஜேபி. ஆனா அதுவும் வந்து தவறு. ஏன்னா அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டதுல இவர் வந்து முஸ்லீம், ஆனா இவர் கூட சேர்ந்தவங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதுல 2 பேர் ஹிந்துக்கள். அப்ப இதுல இந்து முஸ்லீம் பிரச்சனை கலப்புறதுக்கான எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. அப்படி கிடைக்கணும்னு முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா அப்படி கிடைக்காம போயிடுச்சு. இது வந்து டிஎம்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு புரடியை கலப்புறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். இவங்க லட்சணம் தான் மணிப்பூர்ல வந்து ஊரே சிரிக்குது. இவங்களுக்கு என்ன இதெல்லாம் சொல்றதுக்கு தகுதி இருக்குன்னே தெரியல. நீங்களும் நானும் பேசலாம், தவறுகள் நடந்தா. பிஜேபிக்கு அதை பத்தி பேசுறதுக்கே தகுதி கிடையாது. இதுதான் உண்மை. நம்ம மக்களுடைய கலாச்சாரத்தையே ஒரு கேள்விக்குள்ளாக்கப்படுற விஷயத்துல இப்படி பிஜேபி இறங்கிருக்குன்னு சொல்லி மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியிருக்காங்க. இதெல்லாம் தேர்தல் சமயத்துல எப்படி எடுப்படுன்னு பாக்குறீங்க சார் நீங்க? எடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து மம்தா வந்து பெண் அப்படிங்கிற பொழுது போன எலெக்ஷன்ல வந்து திரு மோடி அவர்கள் அவங்கள கூப்பிட்ட விதம் வந்து மக்கள் மத்தியில மிகுந்த கோபத்தை உண்டு வந்துச்சு. தீதி ஒய் தீதி அப்படின்னாரு. இது தமிழ்ல அப்படி சொல்றதுன்னா யகாவ் யகாவ் அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வந்து ஒரு கீழ்த்தரமா கூப்பிடுறான்னு சொல்லி மக்கள் ஃபீல் பண்ணாங்க. டைமண்ட் ஹார்பர்ங்கிற இடத்துல அவர் பிரச்சாரம் பண்ணார். அந்நேரம் நண்பர் ஒருத்தர் அங்க இருந்து சொன்னார், மேற்கு வங்கம் பெண்களை மதிக்கின்ற ஒரு மாநிலம், இந்த ஒரு சொல்லின் மூலம் இவர் 30 லட்சம் வாக்குகள் இழந்து விட்டார்னாங்க. கடைசியில் அப்படித்தான் தேர்தல் சமயத்தில் இருந்து 2/3 மெஜாரிட்டியோட மம்தா ஜெயிச்சாங்க. அவங்களை அந்த அளவு பெரிய பெரிய மெஜாரிட்டியோட பிஜேபி தான் ஜெயிக்க வச்சது போன தரம். மறுபடியும் இதே மாதிரி வந்து தப்பு பண்ணாங்கன்னா இது வந்து மம்தா பானர்ஜிக்கு ஆதரவா போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல 17 தொகுதிகளை பிஜேபி ஜெயிச்சிருக்கு. இப்ப அந்த தொகுதியில நாம கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கறதே பிஜேபி மிகப்பெரிய போராட்டமா இருக்கிற சமயத்துல இப்போ இந்த மாதிரியான ஒரு வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்திருக்கு. அதுல வந்து பிஜேபியோட சுவேந்து அதிகாரி பேரும் அடிபட்டிருக்கு. அவருடைய ஏற்பாட்டின் பேர்ல தான் இதெல்லாம் நான் செஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த பிஜேபி தலைவர்கள், பிளாக் தலைவர்கள் 2 பேருமே ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அந்த வீடியோக்கு, ஸ்டிங் ஆபரேஷன் வீடியோக்குள்ள. இதை குறிப்பிட்டு எலெக்ஷன் கமிஷன்ல கேஸ் கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி திரிணாமுல் காங்கிரஸோட எம்பி ஒருவர் வந்து மோடி ஒருவேளை வெஸ்ட் பெங்காலுக்குள்ள வந்தா அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சார் பாத்தீங்க? ஆமாங்க, இது மாதிரி பிஜேபி பண்ணிருக்காங்கன்னா பிஜேபியுடைய பெருந்தலைவர்கள் ஒருவர் பிரதம மந்திரியா இருக்கவர் அவர் மன்னிப்பு கேட்கணும்னு கேட்கத்தானே சொல்லுவாங்க. நிச்சயமா சொல்லுவாங்க. அதுல என்ன தவறு இருக்கிறது? அந்த டிமாண்ட் நிச்சயமா வரத்தான் செய்யும். ஆனா பிஜேபியுடைய ட்ரிக் என்னன்னா இதை கடந்து போயிடுவாங்க. இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி அப்படித்தான் பார்த்துருக்கு. அவங்க மேல ஏதாவது குற்றச்சாட்டு வந்ததுன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இப்ப இதே பாருங்க, இந்த தேர்தலில் என்ன முழக்கம் எழுப்பப்பட்டது எதிர்கட்சிகளால? வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? விவசாயிகளுடைய இது வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன்னு சொன்னீங்களே, என்னாச்சுன்னா அந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் இவங்ககிட்ட பதில் இல்லை. அதை பேச மாட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? இந்த இளவரசர் இருக்கிறாரின்னு ராகுல் காந்தி வந்து ஆரம்பிப்பாங்க. கச்சத்தீவு இருக்கிறதே அதை கொடுத்திருக்க கூடாதுன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அப்படி கச்சத்தீவு கொடுத்துருக்க கூடாதுன்னு ஒரு வாரம் தமிழ்நாட்டையே புரட்டி போட வச்சிங்களே, உங்களுடைய தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவை பத்தி ஒரு வார்த்தையாவது இருக்கா? கிடையாது. அதனால அடிப்படை நேர்மை இல்லாதவர்கள்.
ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஆனா அதுதான் உண்மை. அடிப்படை நேர்மை இல்லாத ஒரு சார், நேத்து ஆச்சரியப்படத்தக்க வகையில பிரதமர் மோடி அவர்கள் அதானி, அம்பானி கிட்ட வந்து ராகுல் காந்தி காசு வாங்கியிருக்காரு. கருப்பு பணத்த மூட்டை மூட்டையா வாங்கியிருக்காரு அப்படிங்கிற வார்த்தைய சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலடி தரும் வகையில இப்ப ராகுல் காந்தி அவர்களும் சொந்த அனுபவத்துல இருந்து பேசுறீங்களா அப்படிங்கிற வீடியோ வெளியிட்டிருந்தாரு. இன்னைக்கு இப்போ ஒரு 3 மணி வாக்குல ஜாப விரும்புங்க, ஹேட்ட விரும்பாதீங்க அப்படிங்கிற வகையில ராகுல் காந்தி வீடியோ வெளியிட்டிருக்காரு. இந்த விஷயங்களெல்லாம் எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? மோடி தான் ஆரம்பிச்சு வச்சாரு. 32 தண்ணி குடிக்கணுங்கிற மாதிரி அடுத்து அவர் மேல அடுக்கடுக்கா இப்ப மீம்ஸ் இதெல்லாம் போடுறாங்க. கேரளா காங்கிரஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க. இவரு ஆட்டோ ரிக்ஷால வந்து ரூபாய் கொடுத்தாங்கிற மாதிரி தானே அவர் பேசியிருந்தாரு. அவங்க போட்டிருக்காங்க, அதானியுடைய ஆட்டோ ரிக்ஷாவை பாருங்க அப்படின்னு சொல்லி மோடி பிரயாணம் பண்ணுவாங்க. அந்த விமானத்தை போட்டிருக்காங்க. போடத்தான் செய்வாங்க. இது மாதிரிலாம் பேசினா ஊர் உலகத்துக்கே தெரியும் அவங்க 2 பேரும் இவருக்கு நெருக்கமானவங்க. ஊர் உலகத்துக்கே தெரியும். இப்போ இதுல வந்து யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லி சில பல்கலைக்கழகங்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம், ஒரு கொள்கை முடிவு எடுக்கப்பட்டது. யூஜிசி வந்து ரிலையன்ஸ் இன்னும் யூனிவர்சிட்டியே ஆரம்பிக்கல. அந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிக்க போற யூனிவர்சிட்டி ஆஃப் எக்ஸலன்ஸ் தேர்ந்தெடுத்தாங்க. இதை விட கேவலம் எங்கேயாவது உண்டா? இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. பண்ணாங்கன்னா அதுக்கு பதிலடி அவ்வளவுதான் செய்யும். அது இவர் ராகுல் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, உங்ககிட்ட தானே இடி இருக்கு, சிபிஐ இருக்கு. இடி சிபிஐ மட்டுமே இவர்கிட்ட இருக்கு, ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ரா இவர்கிட்ட இருக்கு, ஐபி இவர்கிட்ட இருக்கு. அதை வச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு கேஸ் போட வேண்டியது தானே. இது என்னன்னா இவருக்கு நெருக்கமானவர்கள் இவங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்கணுங்கிற மாதிரி அவங்ககிட்ட இருந்து நீங்க பணம் வாங்கிட்டுன்னு சொல்லி திருப்பி சொன்னா சரியா போயிடும்னு நினைக்கிறாரு. இது எப்படி சரியா போகும்? எல்லாருக்குமே தெரியாது, ராகுல் காந்தி ஓப்பனா சேலஞ்ச் பண்ணிட்டாரு. இது இவருக்கு தர்ம சங்கடம். நான் நினைக்கிறேன் பிஜேபிக்கு வந்து கொஞ்சம் தோல்வி பயம் வந்துருச்சு. இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் தன்னம்பிக்கை சற்று குறைந்திருக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இது மாதிரி எல்லாம் பேசுறது பார்க்கும்போது தோல்வி பயமே இவங்களுக்கு வந்துருச்சுன்னு தோணும். அதனாலதான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். சார், இந்த விவகாரத்துல அம்பானி அதாரையும் உள்ள இழுத்து போட்டிருக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் வந்துராதா? அவங்களுக்கு என்னங்க தர்ம சங்கடம் வரும்? எந்த ஆட்சி வந்தாலும் இப்ப அதானியும் அம்பானியும் காங்கிரஸ் வந்து உதறி தள்ளிட போறது இல்லை. நம்முடைய தொழிலதிபர்களை நம்ம உதறி தள்ள மாட்டோம். அது இன்னைக்கு சிதம்பரம் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, நாங்க யாரையும் உதறி தள்ள போறது இல்லை. ஆனால் நாங்க எல்லா தொழிலதிபர்களும் வளரணும்னு நினைப்போம், லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுக்கணும்னு சொல்லி நினைப்போம். கிரானிக் கேபிட்டலிஸ்ட் நாங்க ஆதரிக்க மாட்டோம். சில பேருக்காக வேண்டிய சட்டத்திட்டங்களை வந்து அவங்களுக்கு சாதகமா பண்றதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதானி அம்பானி ஊரை விட்டு போகணும்னு சொன்னாங்க. அவங்க தொழில அவங்க நேர்மையா பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், மற்ற எல்லாருக்கும் இவங்களுக்கு கொடுக்குற வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வரும்போது தொழிலதிபர்கள் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ச்சியா ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்காரு. ஆனா ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு ஒரு வீடியோல புதிய ஆட்சி அமையும் போது ஆகஸ்ட் 15ஆம் தேதி அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிற மாதிரி 30 லட்சம் வேக்கண்ட் வந்து நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நிரப்பப்படுறதுக்கான ரிக்ரூட்மெண்ட் வந்து நாங்க வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதன் மூலமா தான் ஜாப விரும்புங்க, ஹேட்டை விரும்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் பிரதமர் மோடி எவ்வளவு பேசினாலும் இவர்கள் வந்து வேலை வாய்ப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துட்டு போறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ராகுல் காந்தி இந்த விஷயத்தெல்லாம் தீர்க்கமா எதிர்கொள்றாரு நினைக்கிறீங்களா? பாசிட்டிவ் அப்ரோச் அப்படித்தான் இருக்கணும். அதுதான் சரியான அரசியல், பண்பான அரசியல். இவங்கள மாதிரி பண்பு கட்டு போய் பேசுவாங்க. இவங்க பெண்பு கட்டு போய் பேசுறதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க உள்ளாகுறாங்க. தாலி தங்கத்தை எடுத்துட்டு போயிருவாங்கன்னு சொன்னா பிரியங்கா சொல்லத்தான் செய்வாங்க. என் அன்னையின் தாலி தானே பறிபோனது இந்த நாட்டிற்காக அப்படின்னு கேட்கத்தான் செய்வாங்க. ஆனா அதோட நிப்பாட்டிடக்கூடாது. பதில் சொல்லிட்டோம்ல, நாங்கள் பதில் சொல்லிட்டோம் திரு மோடி அவர்களே, நாங்க கேட்ட கேள்விக்கு இன்னும் ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? 2 கோடி பேர் வேலை வாய்ப்பு என்னாச்சு? மறுபடியும் கேட்கணும். இப்ப இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்கிறதுனாலதான், அதுக்கு பதில் சொல்ல முடியலங்கிறதுனாலதான் பிஜேபி வந்து டைவர்ட் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விடக்கூடாது. மறுபடியும் இந்த கேள்வியை கேட்க அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை வரும். அவங்க வந்து இன்னைக்கு ஒரு ட்ராப் லே பண்றாங்க காங்கிரஸுக்கு. இது மாதிரிலாம் பேசினா காங்கிரஸ் வந்து திசை மாறி போயிடும். அதுக்கப்புறம் இப்ப இவரு சாம் பத்ரோதா பேசுனது வந்து இது பண்ணி பேசுறது, இந்த மாதிரிலாம் பேசுறதுக்காக சாம் பத்ரோதா வந்து வாட் ஹி மென்ட் வாஸ் குட், சந்தேகம் இல்லை. ஆனா அவர் வந்து ஒரு டெக்னாலஜி மிஷன் டைரக்டர், சயின்டிஸ்ட். பொதுமக்கள் மத்தியில எது எப்படிப்பட்ட அர்த்தத்தை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியல. அதனால இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இப்போ அவர் வந்து நீங்கள்லாம் நீக்ரோஸ்ன்னு சொன்னார் தமிழ்நாட்டு ஆளுங்களை பற்றி. தமிழ்நாட்டில் உள்ளவங்க வந்து கருப்பா இருக்காங்க, சவுத்தில் உள்ளவங்க கருப்பா இருக்காங்க, இதுல உள்ளவங்க நார்த்தில் உள்ளவங்க ஃபேரா இருக்காங்க. இப்போ அவர் சொன்னது முழு உண்மை இல்லை. நார்த்தில் வந்து ட்ரைபல் கம்யூனிட்டி இருக்காங்க, நார்த்தில் வந்து இவங்க இருக்காங்க, நம்ம யாதவ்ஸ் இருக்காங்க. யாதவ்ஸ்ல எத்தனை பேர் சிவப்பா இருக்காங்க? எனக்கு தெரியும். இவர் லல்லு பிரசாத் யாதவ் சிவப்பா இருக்காரு, முலாயம் சிங் யாதவ் சிவப்பாவா இருக்காரு. அதனால இது ஒரு டூ மச் ஆஃப் ஜெனரலைசேஷன். இன்னொன்று என்னன்னா, பெங்கால் ரேஸை பத்தி ஆந்த்ரோபாலஜிக்கல் பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, பெங்காலிஸ் வந்து இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மங்கோல்ஸ், மங்கலைட்ஸ், ஆரியன்ஸ் அண்ட் டிராவிடியன்ஸ், இந்த 3 இனத்துடைய கலப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பெங்காலிஸை பத்தி. அதனால அவர் வந்து இவங்க சீனர்கள் மாதிரி இருக்கிறார்கள் சொல்லி சொன்னதுல அந்த மாதிரியான அர்த்தத்துல சொன்னாரு. அதை பிடிச்சுக்கிட்டு இவங்க இவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணுன்னு சொல்லி பார்த்தா ஒரே ஒரு கேள்விதான் காங்கிரஸ் கேட்கும். சரி, அவர் பேசுனது வந்து அவர் எண்ணம் சரியாக இருந்தாலும் சொன்ன வார்த்தைகள் தவறு, அதுக்காக வேண்டி நாங்க உடனடியாக கண்டிச்சிட்டோம், இதை நாங்க ஏத்துக்கல, இப்படி நீங்க கம்பேரிசன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டோம். அவரும் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு.
சாமிகளா பிஜேபிக்காரங்களே எங்களுக்கு ஒரு கேள்வி, உங்க பிரதமர் இந்த மாதிரி மாறி 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 வந்து இந்த நாட்டை துண்டாடுற மாதிரி பெயரை குறிப்பிடாமலும் குறிப்பிட்டும் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்களை வந்து பழி சொல்றாரு. இது வந்து தப்பு, தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது. அவர் ஏன் மன்னிப்பு கேட்கல? நீங்க ஏன் அவரை மன்னிப்பு கேட்க சொல்லல? அப்படின்னு சொல்லி கேட்டா இவங்ககிட்ட என்ன பதில் இருக்கு? சார் அதை குறிப்பிட்டு திரௌபதி முர்மு அவர்களை நிறத்த வச்சுதான் இங்க தோக்கடிக்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது ஒரு பேசு பொருளானது. அதே ப. சிதம்பரம் வந்துட்டு நாங்க யஸ்வந்த் சின்ஹா எங்க பக்கம் இருக்காரு, இப்ப திரௌபதி முர்மு பிஜேபி பக்கம் இருக்காரு. ஆப்வியஸா நாங்க இங்கதான் ஓட்டு போட முடியும், நிறத்த வச்சுதான் நாங்க ஓட்டு போட முடியாது. ஆக நீங்க தான் நிறத்த வச்சு இப்ப திரௌபதி முர்மு வந்து காரணம் காட்டி சொல்றீங்க, அப்ப நீங்க தானே ரேசிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இந்த குற்றச்சாட்டு எப்படி சார் பாக்குறீங்க? இது பதிலுக்கு பதில். இதுல நம்ம என்ன ம். கருத்து சொல்ல வேண்டியது? எலெக்ஷன்ல வந்து அவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா இவங்க ஒண்ணு சொல்லணும், சொல்லித்தான் தீரணும். அது மாதிரி எலெக்ஷன் நடக்கும். அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா மறுபடியும் காங்கிரஸ்க்கு என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, பரிந்துரை, நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. ஆனா உங்களுடைய அடிப்படை கேள்விகளை விட்டுறாதீங்க. தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. அதுதான் முக்கியம். நேத்து பிரியங்கா காந்தி அவர்கள் பேசும்போது பிரதமர் மோடி அவர்களுக்கு பாகிஸ்தான், மதம், தாலி அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் தெரியுதே தவிர வேலை வாய்ப்பு இந்த உள்ளிட்ட இந்த மாதிரி வார்த்தைகள் வாயிலே வரமாட்டேங்குது, அவருக்கு தெரியல போல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஆமா, சரியா தான் கேட்டிருக்காங்க. அவருக்கு இதை பத்தி பேச முடியல. அதனால அதெல்லாம் வாயில கொண்டு வரவே மாட்டேங்கிறாரு. ஒரே ஒரு கேள்வி தானே, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்னாச்சு அப்படின்னு சொன்னா இவர்கிட்ட என்ன ஏதாவது ஒரு பதில் இருக்கணுமே. அதை பத்தி பேசவே மாட்டேன்றாரு. இன்னொன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், கேட்கிற வேடிக்கையா இருந்துச்சு. ஒருவேளை பிஜேபி தோத்தாலும் தோத்துருமோன்னு சொல்லிட்டு இந்த தொழிலதிபர்கள்லாம் காங்கிரஸ்ட, ஐயா நாங்க ஒன்றும் உங்களுக்கு விரோதம் கிடையாது, நாங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாங்களோ, அது இவருக்கு நியூஸ் போயிருச்சோ, அதனாலதான் கோச்சுக்கிட்டு அவங்க 2 பேர் பத்தி இப்படி பேசிட்டாரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாரு. அது கேட்கும்போது சிரிப்பா இருந்தது. அதனால பிரதம மந்திரிக்கு வந்து தன்னம்பிக்கை மிக மிக குறைந்து விட்டது இந்த தேர்தலை பற்றி. அது உண்மைதான், அது சந்தேகமே இல்லை. சார் அதேதான் சார் தலைவர்களும் சொல்றாங்க. தேர்ட் பேஸ் முடிஞ்ச உடனே மோடியோட சீட்டை வந்து ஆட்டம் கட்டுச்சு அப்படின்னு சொல்லி மல்லிகார்ஜுன கார்கேவும், லல்லு பிரசாத் யாதவும் சரி, ஜெயராம் ரமேஷ் அவர்களும் சரி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பதற்றம் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டத்து தேர்தலையும் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? ஆமா, அது நிஜம்தான். அதாவது பப்ளிக் மூடுங்கிறது வேற, பப்ளிக் பெர்செப்ஷன்ங்கிறது வேற. இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிஜேபி தான் நிச்சயமாக வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிக் பெர்செப்ஷன் இருந்தது. இன்னைக்கு அந்த பெர்செப்ஷன் இல்லை. அது நிஜம். யோகேந்திர யாதவும் அதைத்தான் சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அந்த டைட் இஸ் டர்னிங் அவே, பிஜேபி இஸ் நாட் கோயிங் டு வின் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அவர் பொதுவாக வந்து ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தைகளை வந்து அதுக்கப்புறம் இவங்க எதிர்பாராத பல பிரச்சனைகள் வந்துருச்சு. தேர்தல் ஆரம்பிக்கும் போது யாராவது ஒருத்தர் ராஜ்பூஸை பத்தி உளருவார்னு அவங்க எதிர்பார்த்தாங்களா? அவங்களுடைய கட்சி ராஜ்பூஸ் அத்தனை பேர் இன்னைக்கு அவங்களுக்கு எதிராக வந்து கோஷம் போடும் அப்படிங்கிற வந்துருச்சு. காந்தி நகர்லாம் வந்து ஒரு அஷ்யோர்டு சீட்டா பிஜேபிக்கு லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு இருந்த அந்த தொகுதியில எதுக்கு ஒவ்வொருத்தரையா போய் நீங்க இதுல இருந்து விலகிக்கோ, போட்டி ஓடாதுன்னு சொல்லி எதுக்கு கேண்டிடேட்ஸ்ல வந்து இது பண்ண சொல்றாங்க? அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இப்ப இது மாதிரி சொல்லாம இருந்திருந்தா பரவாயில்ல. இப்படி சொல்லும் போது ஜனங்களுக்கு என்ன தோணுது, இவங்களுக்கே இவங்க ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை இல்லையா? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு த பெர்செப்ஷன் ஹஸ் சேஞ்ச். அதுல சந்தேகமே கிடையாது. இந்த பெர்செப்ஷன் சேஞ்ச் ஆகும்போது ரிஸ்க் என்னன்னா, இந்த நாட்டில் ஒரு 20% எலெக்டட் இருக்காங்க, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறோம். தங்களுடைய வாக்குகள் வீணாயிர போகக்கூடாது, நம்ம போட்ட வாக்குனால வந்து ஒரு அரசாங்கம் அமையணும்னு நினைக்கிறவங்க இப்ப அந்த 20% பிஜேபிக்கு உத்தரவாதமா ஓட்டு போட மாட்டாங்க, யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பல்வேறு காரணங்கள்னால தான் பிஜேபிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து இருந்த மாதிரி அஷ்யோர்டா இல்லை அப்படிங்கிறது. சார் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்க முடிஞ்சது. இந்து என்றாம், அப்புறம் உச்சநீதிமன்றத்தோட முன்னாள் நீதிபதி, டெல்லி உயர்நீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதி ஆகிய 3 பேரும் சேர்ந்து ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க 2 பேரும் வந்து பப்ளிக்ல ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும், பப்ளிக்கா உட்கார்ந்து விவாதம் பண்ணணும், மக்களுக்கு சில சில தெளிவான புரிதல்களை கொடுக்கணும். நீங்க ஒரு பக்கம் பேசுறீங்க, நீங்க ஒரு பக்கம் பேசுறீங்க, மக்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை கொடுக்கறதுக்காக நீங்க வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்காங்க. இந்த லெட்டர் எப்படி சார் பாக்குறீங்க? மோடி கலந்துக்கு வராதுல? தெரியல. ராகுல் வந்து உடனடியே சரின்னு சொல்லணும். ம், ம், ம். மோடி என்ன சொல்லுவான்னு தெரியாது. அவர் பிரஸ் பீப்புளே பார்க்காத பிரதம மந்திரியாச்சு. அந்த காலத்துல வந்து சொல்லுவாங்க, எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் பேச்சு போட்டி வச்சா யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்பாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருந்தபோது. அப்ப பதில் என்னன்னா, முன்னாடியே பேச்சு போட்டியுடைய தலைப்பை சொல்லிட்டா சிவாஜி ஜெயிப்பார். ஏன்னா யாரையாவது வச்சு எழுத வச்சு மனப்பாடம் பண்ணி அழகா வந்து ஆன் த ஸ்பாட் வந்து சொன்னா எம்ஜிஆர் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன இன்னைக்கு முன்னாடியே சொன்னாலும் சரி, ஆன் த ஸ்பாட் சொன்னாலும் சரி, ராகுல் காந்தி தான் ஜெயிப்பார். அதுல சந்தேகமே இல்லை. இவருக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை பிரதம மந்திரி. சார் மேடை பேச்சுகள்ல முன்னாடி யாரும் கேள்வி கேட்கறதுக்கு ஆளுன்றதுக்காக பிரதமர் மோடி என்ன வேணாலும் பேச முடியுது, முஸ்லிம்கள் எதிர்க்க முடியுது, பாகிஸ்தான் எதிர்க்க முடியுது. இப்ப சப்போஸ் இப்போ நீங்க அவர் டிவி விவாதத்துல கலந்துக்கிட்டாலுமே ஆப்போசிட்ல இருக்கிற கேள்வி கேட்கறவங்க வந்து அவருக்கு ஆதரவா தான் கேள்வி கேட்கற மாதிரி தான் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும். இப்ப சப்போஸ் ராகுல் காந்தியும் மோடியும் ஆப்போசிட்னா அவர் எந்த மாதிரியான கேள்விக்கு எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை வரும்னு நினைக்கிறீங்க?
இல்லை இங்கே வந்து இந்த சஜஷனை கொடுத்துருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி மோதிக்கு ஆதரவான கேள்வியோ எதிர்ப்பான கேள்வி கிடையாது. அவங்க நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு கேள்விகள் கேட்பார். நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு கேள்வி கேட்டாலே அது மோதிக்கு எதிராக போயிருதுல்ல. ஏன்னா இவங்க தான் இந்து முஸ்லீம் சண்டை ஒன்று மண்டை உடைச்சிக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்காங்க. அது இந்த நாட்டுக்கு நல்லது இல்லை. அதனால் நாட்டின் நலன்னு சொல்லி கேள்வி வந்தாலே மோதி சற்று தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கொள்வாருங்கிறது நிஜம்தான். ஒரு பிரதம மந்திரி இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து தேர்தல் சமயத்தில் கேள்விகள் கேட்கறது அல்லது குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுங்கிறது இதுதான் முதல் தரம். இப்படி இருக்கவே கூடாது. திரு மோடி அவர்கள் பேசியது ஒரு கடந்த 20 ஆண்டுல மிக அதிகமான கடினமான உழைப்பை கொடுக்கும் வல்லமை பெற்றவர் திரு மோடி அவர்கள் தான். அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட தன்னுடைய திறமையெல்லாம் வந்து இப்படி வீணான உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை சொல்றதுல செலவழிக்கிறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. சார், ஜெயராம் ரமேஷ் அவர்கள் நாங்க எலெக்ஷன் கமிஷன்ல 41 கம்ப்ளைண்ட்டை மோடிக்கு எதிராகவும் பிஜேபிக்கு எதிராகவும் கொடுத்துருக்கோம். ஆனா இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட அவங்க ஆக்ஷன் எடுக்க கிடையாது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஒரு பட்டியலே போட்டிருக்காரு. எலெக்ஷன் விஷயத்துல தொடர்ச்சியான பதட்டம் தரக்கூடிய ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப சூரத் இதுல பார்த்தோம். இப்போ அமித்ஷா தொகுதியில கூட 3 எம்எல்ஏ கேண்டிடேட்ஸை விலக சொல்லி மிரட்டினதா அவங்க பேட்டி கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எலெக்ஷன் கமிஷன் கண்டுகொள்ளாம இருப்பது எப்படி நீங்க பாத்தீங்க? ஆரம்பத்தொட்டே இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதுதான் என்னுடைய உண்மையான கவலை. மோடி என்னுடைய உண்மையான கவலை இல்லை. தேர்தல் ஆணையம் இப்படி நடந்து கொள்கிறதுங்கிறது உண்மையான கவலை. ஏன்னா இவங்ககிட்ட நடுநிலைமைங்கிறது கிடையாது. இவங்களுடைய நம்பகத்தன்மை மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை. இதை நான் பல தடவை சொல்லிட்டேன். என்னைக்கு கர்நாடகா சட்டமன்ற தேர்தலின் போது திரு மோடி அவர்கள் ஜெய் பஜரங்கபலின்னு சொல்லிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லும்போது அவருக்கு என்னைக்கு இவங்க நோட்டீஸ் அனுப்பலையோ அன்னைக்கே இவங்களுடைய நாணயத்தை பற்றி எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் என்ன, உறுதிப்பட்டு இவங்களுடைய நாணயம் கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கும் பாருங்க, அவங்க ஏதாவது தப்பான ஒரு பிரச்சாரத்தை சொல்லியிருந்தாங்கன்னா ட்விட்டர்ல போய் சொல்றாங்க இதை ரிமூவ் பண்ணிருங்கிறாங்க தேர்தல் ஆணையம். முதல்ல எவன் கொடுத்தானோ அவன் மேல் நடவடிக்கை எடுக்கிறது தெம்பு இல்லையா? மிஸ்ஸஸ் காந்தி இறந்ததுக்கு அப்புறம் ஒரு தேர்தல் வந்தது. 1984 அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஒரு தேர்தல் வந்தது. நான் அந்நேரம் நார்த் 24 பர்கானான்னு சொல்லுவாங்க, அங்கே கூடுதல் மாவட்ட ஆட்சியராக இருந்தது. அந்த பேக்பூரில் தேர்தல் நடத்துகிற பொறுப்பு இவங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அங்கே ஒரு போஸ்டர் சிபிஎம் மாட்டிருந்தாங்க. அந்த போஸ்டர் மாப் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட். அது மிஸ்ஸஸ் காந்தி செத்து போனதுக்கு காரணமானவங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஜனங்கள்லாம் நிறையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு அதில் இது டர்பன் போட்டு ஒருத்தர் படத்தை போட்டிருந்தாங்க. டர்பன் போட்டாலே இது சர்தார்ஜி தான் தெரியும். நான் இதை போஸ்டர் போட்டது சிபிஎம் காரங்க. நான் உடனே மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொன்னேன், மேடம் அவன் ஷிவாஸ் லேடி ஆஃபீஸர், வெரி கேப்பபிள் அண்ட் கம்பீட்டன்ட் ஆஃபீஸர் மிஸ்ஸஸ் ராணு கோஷ். அதான் மேடம் இந்த போஸ்டர் இருக்கக்கூடாது, இதில் வால் போஸ்ட், இதில் வாலில் நான் சித்திரம் வரைஞ்சிருந்தாங்க. நான் சொன்னேன் இதை அவங்க உடனடியாக ரிமூவ் பண்ணிடணும். ஐ எம் பிரிங்கிங் இட் டு யுவர் அட்டென்ஷன். உடனே அவங்க சொன்னாங்க ஓகே யூ டேக் வாட் எவர் ஆக்ஷன் யூ டீம் ஃபிட். நான் சிபிஎம் காரங்களை கூப்பிட்டு நான் சொன்னேன் உடனடியாக இந்த போஸ்டரில் அந்த டர்பன் போட்டிருக்கிறத ரிமூவ் பண்ணிடணும். உங்களுக்கு மாப் வயலன்ஸ் இதெல்லாம் பற்றி, மாப் அஜிடேஷன் இதையெல்லாம் பற்றி நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் ஒரு சர்தார்ஜி போய் இதை எடுத்துக்கிட்டு அடிச்சாரு அதை எடுத்துக்கிட்டு அடிச்சாருங்கிற மாதிரி குறிப்பிட்ட ஒரு இனத்தை காமிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. எடுத்துடணும், இல்லைன்னா சரி நாங்கள் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன், எடுக்கலைன்னா சரி நாங்களே அடிச்சிடும், வார்னிஷ் அடிச்சிடும் அது மேலே. அதை தவிர யார் போட்டிங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம். இப்போ இது ஒரு ஆளுங்கட்சியாக இருக்க ஒருத்தர் மேலே இப்படி நாங்கள் சொல்லுவோம்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் உடனடியாக அவங்க சொன்னாங்க டிஸ்ட்ரிக்ட் இவங்களை லீடர்ஷிப்பை கூப்பிட்டு சேர்த்த போது எங்களுக்கு தெரியாமல் நடந்துச்சு சார், நாங்கள் உடனடியாக ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ இதை ஏன் தேர்தல் ஆணையம் பண்ண மாட்டேங்கிறாங்க? தவறுகள் நடக்கும் பொழுது உடனடியாக, இப்போ இது வரைக்கும் யாராவது ஒரு கேண்டிடேட் தப்பாக பேசினாருன்னா அந்த கேண்டிடேட் மேலே நோட்டீஸ் விடுவாங்க. இது என்ன மோதிக்கு இந்த மாதிரி இவங்க கம்ப்ளைண்ட் மோதிக்கு நோட்டீஸ் விடாமல் பிஜேபிக்கு நோட்டீஸ் விடுறாங்களே, இட்ஸ் வெரி ஃபன்னி. சிறுபிள்ளைத்தனமாக இருக்கு அவங்க பண்ணுறது. இப்போ இவர் பால் தாக்கரே ஒரு தடவை நீங்கள் மதப்பிளவெல்லாம் ஏற்படுத்துகிற மாதிரி பேசுனீங்க, தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறா பேசுனீங்கன்னு சொல்லி அவருக்கு 6 வருஷம் தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் தடை விதிச்சிருந்தது. இப்போ சப்போஸ் மோடி பேசுனது தப்புன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, இவங்க மோதிக்கு நோட்டீஸ் விடல, அப்போ பிஜேபி நீங்கள் 6 வருஷம் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க தடை விதிக்க முடியுமா? இவங்களுக்கு அதுக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கா? ஒரு அதிகாரமும் கிடையாது. இவங்க நோட்டீஸ் விட்டுருக்க வேண்டியது மோதிக்கு. ஏன் மோதி முதல்ல இவங்க பிஜேபிக்கு விட்டாங்க நோட்டீஸு, செய்திகள் வந்தன இவங்க மோதிக்கும் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அது உறுதிப்படுத்தப்படல. ஏன்னா மோடி இதுக்கு எந்த பதிலும் சொல்லலை. பதில் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பிஜேபி தான் சொல்லுது, இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் டைம் கேட்பாங்க போல, இவங்களும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க போல. ஜனநாயகத்தையே கேலி கூத்து ஆகிறது பிஜேபி 2ஆம் பட்சம். ஜனநாயகத்தை கேலி கூத்து ஆக்கிக்கிட்டு இருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம். வெட்கப்பட வேண்டியது அவருடைய செயல். இவங்கெல்லாம் ஐஏஎஸ்ல இருந்தவங்க, 3 பேர் ஐஏஎஸ்ல இருந்தவங்க. ஐஏஎஸ்ல இருக்கும்போது எப்படிப்பட்ட இவங்கள சவால்கள் எல்லாம் சமாளிக்க வேண்டிய நிலைமையில் இருந்திருக்கோம். இது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா ஒரு செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா இருக்கும்போது இருக்கிற பொறுப்பை விட
தேர்தல் ஆணையத்துடைய தலைவராகவும் தேர்தல் ஆணையத்துடைய உறுப்பினராகவும் கமிஷனராகவும் இருக்குது. இன்னும் எவ்வளவு பெரிய பொறுப்பு! இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை காக்க வேண்டிய கடமை அவருடைய கைகளில் இருக்கின்றது. அதை புரிஞ்சுக்காம நடக்கிறேன்னா இதை விட வெட்கக்கேடான செயல் எதுவுமே கிடையாது. மிக்க நன்றி சார். நிறைய விஷயங்களை பண்ணிட்டீங்க. மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.